வணக்கம். வணக்கம் அண்ணா. 2 நாளைக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, அது என்னன்னா? அதாவது தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, கரூர் புகழ் செந்தில் பாலாஜி அவர் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சனிக்கிழமை அன்னைக்கு. அப்படி அவர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு 21 நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்து ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, செய்தி ஊடகங்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஊடகங்களை புறக்கணிக்கிறாரு, அவர் எப்போ வந்து எல்லாரையும் சந்திக்க போறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி அவங்க கேள்வி எழுக்கும்போது அவங்க அப்படி ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்கு ரைஸ் பண்ணும்போது மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏங்க அதெல்லாம் எங்கங்க அங்கே போறீங்க, நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு 7-8 வருஷமா ஒரு சில அரசியல் தலைவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கணுங்கிற காரணத்துக்கோசரம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மித்தபடி அதில் வந்து ஒன்றும் பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் முன்னாடி என்ன ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு? செய்தி ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில செய்தி ஊடகங்கள் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செய்தி போடுவாங்க, மதியானம் ஒரு செய்தி போடுவாங்க, சாயங்காலம் ஒரு செய்தி போடுவாங்க. தூர்தர்ஷனில் செய்தி விடும். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தில் தான் போகிறோம். எதாக இருந்தாலும் காலையில் அடுத்த நாள் பேப்பரில் வரும் பார்த்துக்கோங்க, அரசாணை வெளியே வரும் பார்த்துக்கோங்க. 20 வருஷம் முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் யார் யாருக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க? பேட்டியே கொடுக்க மாட்டாங்க. அவருடைய முகமாக தான் நாங்கள் இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த கேள்வி இருந்தாலும் எங்களை கேளுங்க. எங்கள் தலைவர் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அவர் வந்து ஊடகங்களை சந்திக்கலன்னு சொல்லி சொல்லாதீங்க. அவர் செய்யக்கூடிய அனைத்துமே நீங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்கல்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி பதிவு பண்ண நிர்மல் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்குது. 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்குதுன்னா நாம் நினைக்கிற மாதிரி என்னவா இருக்கும்? நீ சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் டிஸ்கா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படியும் சொல்லலாம். ஒரு பென்ட்ரைவ், ஓகேங்களா, ஒரு 18 பென்ட்ரைவ் காணாமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பென்ட்ரைவ்ன்ற உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்கிறேன். சரி, ஓகே. அப்படி அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமான கருத்துக்கள் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். முழுசாக கேளுங்க. அதில் என்னென்ன கண்ணு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இவ்வளவுன்னு சொல்லி தனியாரில் கரண்ட் வாங்கி மக்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கம்மி விலையில் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா மக்களுக்கு ஒரு 8 ரூபா 7 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு 100 யூனிட் வரைக்கும் இவ்வளவு, 200 யூனிட் மேலே போனால் இவ்வளவுன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது டெண்டர் எந்த கம்பெனி கொடுத்தாங்க? டெண்டர் யார்கிட்ட எவ்வளோக்கு வாங்கினாங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் எவ்வளோ டெண்டர் எடுத்திருக்கிறாங்க? இப்போ எவ்வளோ டெண்டர் எடுத்திருக்கிறாங்க? இப்போ டெண்டர் எடுத்த இது எவ்வளோ நாள் இருக்குது? இது சம்மந்தப்பட்ட அனைத்து கோப்புகளுமே அதில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்லாம் இப்போ அந்த பென்ட்ரைவ்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர். ஓகே, சரி, ஓகே. இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து வழக்குக்கு வந்து காவல்துறையில் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நடைமுறையில் இருக்குது. கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குது. கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இப்போ கண்ணா நான் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறேங்கண்ணே. நான் வந்து யூடியூப் சேனல் சொல்லி வீடியோ போடுறது ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். அந்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொல்லி ஒரு மேனேஜர் வச்சுருக்கிறேன். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுடைய பாஸ்வேர்டு, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு 4 கம்ப்யூட்டரு, அங்கே கீழே வேலை செய்யறது ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேருக்கு ஒரு மேனேஜரு, எடிட்டிங் பண்ணுறதுக்கு 4 பேர், கேமராவுக்கு ஒரு ஆள், லைட்மேன் ஒருத்தர்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு நான் டீம் வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்கிறேன். அங்கே மேனேஜர் தான் இன்சார்ஜாக நான் போட்டிருக்கிறேன். சரியா கண்ணு? அங்கே சின்னதாக ஒரு வாட்டர் கேன் தொலைஞ்சி போனால் கூட நான் மேனேஜரை தான் போய் கேட்பேன். உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். அங்கே அந்த மூலையில் இருந்த வாட்டர் கேன் எங்கே போச்சுன்னு சொல்லி நான் யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனால் அவங்ககிட்ட தான் கேட்பேன். அதான முறை, அதான நியாயம். அதை விட்டுட்டு வாட்டர் கேன் காணாமல் போயிடுச்சுன உடனே நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் கூப்பிட்ட மக்கள் முன்னால் இந்த மாதிரி என்னுடைய டீம்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த 5 ரோட்டில் சேலம் 5 ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த ஒரு மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் 100 ரூபாய்க்கு. அந்த வாட்டர் பாட்டில் காணாமல் போயிடுச்சு. அந்த வாட்டர் பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸ்லாம் போட்டு குடிப்பேன். சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ்வோ பவுட்ரு எசன்ஸ் வாங்கி தண்ணி கலந்து அதை நான் குடிப்பேன். வெய காலத்தில் கூலிங் தண்ணி வச்சுருப்பேன். குளிர்காலத்தில் இருந்தால் எங்கள் அம்மா சுட தண்ணி அதில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஆஃபீஸ் கொண்டு வந்து குடிப்பேன். அந்த வாட்டர் கேன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். நான் பண்ணணும்
தவறான ஒரு விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காணாமல் போச்சோ அவங்கள தான் நம்ம போய் கேட்கணும். அதே மாதிரி ஏன்னா பார்த்துக்க சொல்லி ஆள் விட்டுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்துச்சு. யாழ்ப்பாண நூலகம் அப்படிங்கிறது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு நூலகமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அந்த நூலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழப்போர் நடந்துட்டு இருந்த அந்த 2009 2010 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தில் இருந்த ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மிகப்பெரிய ஒரு நூலகத்தை எரிய விட்டுருக்குறாங்க. அவங்க எரிவிடும் பொழுது அங்கே இருந்த விலை மதிக்க முடியாத கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ புக்கில் எரிஞ்சு போச்சு. அப்படி ஏகப்பட்ட புக்கு எரிஞ்சு போன வாட்டி நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய தொன்மையான விஷயம் அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்கெல்லாம் இங்கே பத்திரமா இருக்குது. அங்கே அவங்க வச்சிருந்த புக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்படி அதெல்லாம் எரிஞ்சு போன வாட்டி அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ கருத்துக்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா அது பேப்பரில் இருந்துச்சு, எரிஞ்சு போச்சு, அது ஓகே. ஆனால் இன்னைக்கு 2026 காலகட்டத்தில் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட முழுக்க 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 டிஜிட்டல் மயம். அப்படி இருக்கும் பொழுது நான் இன்னைக்கு ₹1 உனக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்டனா கூட கூகுள் பேல ரெக்கார்டில் காட்டும். சபரி 6ஆம் மாதம் 8ஆம் தேதி என் தங்கச்சிக்கு அக்கௌண்ட்டில் ஒரு ₹1,00,000 அனுப்பி விட்ருக்குறான் கூகுள் பேல அப்படின்ட்டு. 10 வருஷம் கழிச்சு நான் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், நான் பிடிஎஃபாக இறக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ₹1,00,000 காசு அனுப்பிவிட்டாலே எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குதுங்கும் போது தமிழக அரசாங்கம் நூற்றுக்கணக்கான கோடிக்கு டெண்டர் விட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அடங்கின ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது மெயின் காப்பிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஃபோட்டோ காப்பிங்கிறது ஒரு இடத்துல இருந்திருக்கும், பிடிஎஃப்ங்கிறது ஒரு 4 பேர்கிட்ட இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது யாரை காப்பாற்றுறதுக்கோசரம் பண்ணுறாங்க? இல்லை ஆட்சி விட்டு போகும்போது இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பு அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா, அவங்க வந்தால் எல்லாம் நோண்டி நொங்க எடுத்துருவாங்க, டிவிக்கு விஜய் கட்சிக்கார அமைச்சர் வந்தாருன்னா நம்மளுடைய செஞ்ச தவறுகள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்களா, என்ன பண்ணாங்கன்னு என்னன்னு சொல்லி அந்த திருடிட்டு போனாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது காணாமல் போயிருக்கும்? இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழக மின்சார வாரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்துக்கு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, சேர்மன். அவர் வந்து பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க அந்த தலைவரா. அப்படி இருக்கும்பொழுது மின்சார வாரியத்தினுடைய அனைத்து பொறுப்புகளுக்குமே அனைத்து நிர்வாகத்துறை சார்ந்த விஷயத்துக்குமே அவர் தான் இன்சார்ஜ். அவர் இல்லாமல் நூலும் ஆடாது அசையாதுங்கிற மாதிரி தான் அவர் மின்சார வாரியத்துறையோட இயக்குனர், டைரக்டர் அப்படின்றவங்க இருப்பாங்க. சினிமா டைரக்டர் கிடையாது, இது வேறு டைரக்டர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க 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 ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி காணாமல் போகும்? இப்போ ஸ்கூலில் லீடர் இருக்கான், உங்கள் கிளாஸ் நீ 10வது படிக்கிற, உங்கள் கிளாஸில் ஒரு லீடர் இருக்கிறான், நீங்கள்லாம் பிள்ளைங்களாம் ஆளுக்கு சரி ஒரு லீடர் ஒரு பொண்ணு இருக்குது, நீ கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், ஆளுக்கெல்லாம் ஒரு ₹5 ₹4 ₹2 ₹3 ₹1 எட்டனா போட்டு ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, ஒரு குப்பை தொட்டி வாங்கி வைக்கிறீங்க. உங்கள் குப்பை தொட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? உங்களை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்களா? நேராக பக்கத்து கிளாஸ் டீச்சரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் கிளாஸில் பிள்ளைங்களாம் வாங்கி இது பண்ணாங்க, குப்பை டப்பாவை காணோன்னு சொல்லி கேட்பாங்களா? இல்லை ஃபஸ்ட்டு உங்களை கேட்பாங்களா? உங்களை கேட்டால் தானே உண்மை தெரியும். ஃபர்ஸ்ட் அங்க கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி போய் லீடர் கேட்பாங்க. ஏன்னா இன்சார்ஜ் அவங்க தான். ஒரு குப்பை டப்பாவை கூட அவனால் பார்த்துக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு லீடரானு கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாப்பீஸை கிளாஸில் எடுத்து வச்சுருப்பாங்க, அது காணாமல் போனால் லீடர் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து பரீட்சை எழுதின டெஸ்ட் எழுதின பேப்பர் காணாமல் போச்சுன்னா கேட்பாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதின பேப்பர்லாம் திருத்தணும், லீடர் வச்சுரு நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா அதையும் அவங்க கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் உண்மை தெரியும். இது வந்து எவ்வளோ சாதாரணமாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ சாதாரணமாக விஷயமா போயிருச்சுல்ல. அது சரி, ஜெயலலிதா அம்மையாருடைய கொடநாடு எஸ்டேட்டில் மர்மமான முறையில் காவலாளி கொலை செய்யப்பட்டதும், இடையில 1 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணது, மர்மமான முறையில் ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்டவங்களாம் அடுத்தடுத்து இறந்து போனது, இப்படி ஏகப்பட்ட குற்றங்களுக்கு உன்னை விடை தெரியல. அப்படி இருக்கும்போது 18 பென்ட்ரைவ் தொலைஞ்சு போனதாக கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. யாருமே வந்து பார்த்தோம்னா அதை மறுக்க முடியாது. என்ன நடந்திருக்குதுன்னா வட மாநிலத்தில் ஒரு பழங்குடியின ஆள் வந்து பார்த்தோம்னா அவங்க அக்கா இறந்துட்டாங்க. அவங்க அக்கா இறந்து போன வாட்டி அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்.
20,000 10,000 எடுக்க போயிருக்கிறாரு. எடுக்க போனப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அக்கா கூட்டு வந்துருக்காரு. இவர் சொல்லிக்கிறாரு அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு. இல்ல நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா, அப்பதான் பணம் கொடுப்போம்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கிறாங்க. இவரு பழங்குடியின ஆளு, கிராமத்தாளு, ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு அறிவுல பின்தங்கிய ஒரு நபர். என்ன பண்ணிக்கிறாரு, இறந்து போன அக்காவுடைய சடலத்தை தோண்டி அந்த பணத்தை தோல்ல போட்டு நடந்து வந்திருக்கிறாரு மனுஷன். வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நடந்தது இன்னொரு விஷயம். போன வாரத்தை வந்து ஒரு கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குது கோர்ட்டு. தன்னுடைய 55 வயசுல தன்னுடைய 55 வயசுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைக்கோசரம் தன்னுடைய அத்தை புருஷனை, அத்தை விட்டு பையனால என்ன பண்ணிக்கிறாரு, தடி எடுத்துட்டு போய் தாக்கி இருக்கிறாரு, கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஓகேவாங்கண்ணா. 31 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த ஆளுக்கு 85 வயசு. அந்த ஆளுக்கு வந்து பார்த்தோம்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆளு இப்போ வயசான தாத்தா, அவரால் நிமிர்ந்தே நிற்க முடியல, அந்த எஸ்கோக்கி மாதிரி கூணு விழுந்து நடந்து போறாரு. அவருக்கு வந்து பார்த்தோம்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிறது கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் நடந்திருக்குது கேஸு? அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸு 31 வருஷம் நடந்திருக்குது. 31 வருஷம் நடந்து இப்போதான் வந்து பார்த்தோம்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட கூட துணையா போன மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா 10 வருஷம் தண்டனையும், இவர் வயசானதை கருத்தில் கொண்டு 3 வருஷம் தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. அவர் ஜெயிலுக்கு கூட்டு போகிறதுக்குள்ளாடியே ரொம்ப இதாவார். அப்புறமேட்டு என்ன பண்ணிக்குது கோர்ட்டு, அவருக்கு வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. 85 வயசாகுது, நீ என்ன பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ வந்து மேல்முறையீடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க, அவர் வயசானவருங்கிறத கருத்தில் கொண்டு. இதுதான் உள்ள விஷயங்கன்னு. அமைச்சர், தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தது இது எல்லாமே முழுக்க எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் என்ன சொன்னாரோ அதைத்தான் இப்போ நான் கொண்டு சொல்லியிருக்கிறேன். முழுக்க நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் சொன்ன கருத்து தான்.